திருச்சி பிரச்சாரத்தில் வெடித்தார் விஜய் அவர்கள். பெரிய அறிவிப்புகள் மற்றும் கடும் விமர்சனம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து தனது தேர்தல் அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தில் ரோடு ஷோவாக திருச்சிக்கு வந்த விஜய் அவர்கள் வழியெங்கும் திரண்டிருந்த ரசிகர்களுக்கு கை காட்டி வரவேற்பு பெற்றார். பின்னர் பாலக்கரை மாநகராட்சி அலுவலகத்தில் நல்ல நேரத்திற்காக காத்திருந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கல் செய்த உடனேயே திருச்சி பூக்கடை பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவரது பேச்சு முழுவதும் அரசியல் தாக்கத்துடன் மக்கள் நல வாக்குறுதிகளுடன் நிரம்பியிருந்தது. விஜய் அவர்கள் வெளியிட்ட வாக்குறுதிகள் பெண்களை மையமாக கொண்டவை. குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 2500, திருமணமாகும் பெண்களுக்கு 1 பவுன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை, தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், என் அக்கா அம்மா தங்கைகள் எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற அவரது வசனம் கூட்டத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. விஜய் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசை நேரடியாக விமர்சித்தார். நகராட்சி துறையில் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது. வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மட்டுமே வெளியாகின்றன, வேலை கிடைப்பதில்லை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதிப்படுகின்றனர். முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வராது என்று அவர் பேசினார். தனது ஜனநாயகன் படம் வெளியீடு தடுக்கப்பட்டது அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட கூட்டு சுழற்சி என விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினார். இந்த படம் தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதால் திட்டமிட்டு தடுக்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வில் சில எதிர்பாராத சம்பவங்களும் நடந்தன. விஜய் அவர்களை பின்தொடர்ந்த வாகனங்கள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விதிகளை மீறி ரசிகர்கள் பைக் பின்தொடர்ந்தனர். விஜய் அவர்கள் கண்முன்னே ஒரு பைக் விபத்து நடந்தது. உடனே இறங்கி பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரித்தார். இந்த சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றது. நாங்கள் சொன்னதை 100% நிறைவேற்றுவோம், ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று விஜய் அவர்கள் உணர்ச்சி வசமாக பேசி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்களின் இந்த பிரச்சாரம் அவரது அரசியல் நிலைப்பாட்டையும் எதிர்கால திட்டங்களையும் தெளிவாக காட்டியுள்ளது. அவரது வாக்குறுதிகளும் கடுமையான விமர்சனங்களும் இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயம்.